இந்த நாளில கூட தொடர்ந்து நாம சுதந்திரிப்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம்ல. நம்ம யோசுவாவின் புத்தகத்துல அடுத்த வருஷம் ஆஹ் ஆண்டவர் நாம் சுதந்திரிக்க போகிறோம். அதாவது சுதந்திரிக்க போகிற ஆண்டு அடுத்த வருஷங்க. சோ அதை நீங்க எத்தனை பேர் நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியல. நீங்க நம்பிக்கையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கிடைக்காத காரியங்கள், இத்தனை வருஷமா 40 வருஷமா தேடிட்டு இருந்த ஒரு காரியங்கள், எதற்காக நம்ம ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தோமோ, எந்த காரியம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? வாய்க்க பண்ண போறாரு. அதுதான் சுதந்திரிக்க போறீங்க, ஜெயம் கொள்ள போறீங்க. என்ன சொல்றது, இன்ஹெரிட் பண்ண போறீங்க நீங்க. சோ அதற்கு போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எகிப்துல எகிப்துல இருந்து வந்த பிறகு யோர்தானை கடக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, எரிகோவை கடக்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம குறித்து என்ன பண்ணோம், பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த விஷயத்தை பத்தி. 2 காரியத்தை குறித்து நான் நேற்றைய தினத்துல அண்ணி நடத்துற மீட்டிங்ல, டோர் ஆஃப் ஹோப் மினிஸ்ட்ரி அந்த மீட்டிங்ல பேசினேன். நேற்றைய காலையில ஒரு விஷயத்தை குறித்து ஜெஃப்ரியுடைய மார்னிங் டிவோஷன்ஸ்ல பேசினேன். ஸோ இன்னைக்கு மீதி அந்த 2 பாயிண்ட்டையும் நான் சீக்கிரமா கவர் பண்ணிட்டு வராதவர்களுக்காக அடுத்த 2 பாயிண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னைக்கு பேச போகிறேன். சரிங்களா? சோ முதலாவதாவது காரியம் 2026ல நமக்கு இருக்கக்கூடாத காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் சொன்னேன் நிறைய பேச்சு இருக்கக்கூடாது. என்னப்பா புதுசா இருக்கு, நிறைய பேச்சு இருக்கக்கூடாது, அதை வச்சுதானே வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? நிறைய பேச்சு இருக்கக்கூடாது. ஏன்? வசனத்தின்படி நான் சொல்றேங்க. என்ன சொல்லுது வசனம் அப்படின்னா, யோசுவா 6:10 ஆண்டவர் சொல்றாரு, எரிகோவை சுத்தும் போது 6 நாள் அமைதியா இருக்கணும், எந்த பேச்சும் இருக்கக்கூடாது. பாருங்க, ஒரு வெற்றி வரப்போகுது, ஒரு தடையை நீங்க உடைக்க போறீங்க அப்படின்னா முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. உலக பேச்சுக்கள் இருக்கக்கூடாது, தேவையில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. நான் சொல்லுகிற டேல 7வது நாள் நான் சொல்லுவேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரை உயர்த்தணும், ஆண்டவரை துதிக்கணும். அப்ப சொல்லுற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் எதனால வருது அப்படின்னா நம்முடைய வாயினால தாங்க வருது. வசனம் சொல்லுது, நாவானது சிறிய அவயமா இருந்தும் அது ஒரு காட்டையே கொளுத்தி போடுகிற நெருப்புக்கு ஒப்பா இருக்கிறது. பாருங்களேன், நாக்கு 32 பல்ல பாதுகாப்பா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறாருங்க. அதுக்குள்ள வச்சு தண்ணிக்குள்ள, அது ஒரு தண்ணிக்குள்ள அப்படியே அமைதியா வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா என்ன பண்ணிடும் அப்படின்னா மத்தவங்களை பத்த வச்சு விட்டுரும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, 6 நாளும் நீ என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. 7வது நாள் நான் சொல்லும் போது மாத்திரம்தான் பேசணும். சரி, இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தானா அப்படின்னா இல்ல. அந்த ராகாப் என்கிற ஸ்திரீ கிட்ட, எரிகோ கோட்டைக்கு மேல இருக்கிற ராகாப் என்கிற ஸ்திரீ கிட்ட அது வசனம் சொல்லுது, யோசுவாவுடைய வேலைக்காரர்கள் சொல்றாங்க, நான் சொல்லுகிற இந்த காரியத்தை நீ யாருக்கும் வெளிப்படுத்த கூடாது. அப்ப அங்கேயும் ஒரு கண்டிஷன், வாயை மூடிட்டு இரு. கீழே ஜனங்களும் ஒரு கண்டிஷன், 6 நாள் வாயை திறக்காம இரு. ஒருவேளை ஜனங்க சுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது எரிகோ என்ன பண்ணிருப்பாங்க, எரிகோவுடைய யுத்த வீரர்கள்லாம் அப்படியே கத்தி பட்டயம் எடுத்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, நின்னு இருப்பாங்க. ஆனா இவங்க அமைதியா சுத்துறாங்க, ஒண்ணுமே பண்ணல. எதிரி குழம்பி போயிட்டான். ஒருவேளை இவங்களை மட்டும் ஆண்டவர் பேச சொல்லிதான் வச்சுக்கோ, டேய் என்னடா பாக்குறீங்க, உங்களுக்கு இருக்குடா, 7வது நாள் இருக்குடா. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, 7வது நாள் நாங்க சத்தம் போடுவோம், அப்போ இந்த அலங்கை இடிஞ்சு விழும் அப்படின்னு இவனுங்க யாராவது சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருந்தா என்ன இருக்கும், எல்லாம் எஸ்கேப் என்ன பண்ணிருப்பாங்க, ஓடி போயிருப்பாங்க. அப்ப அந்த பட்டணத்தை என்ன பண்ணிருக்க முடியாது, சுதந்திரிச்சிருக்க முடியாது. ஒருவேளை ராகாப் வாயை திறந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எல்லார் வீட்லயும் சிவப்பு கயிறு என்ன பண்ணிருப்பாங்க, கட்டி இருந்திருப்பாங்க, வரவங்க குழம்பி போயிருப்பாங்க. பாருங்க, கொஞ்ச நாள் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு தடை உடையணுமா, நீங்க காப்பாற்றப்படணுமா, வாயை மூடிட்டு இருங்க.
அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆயி பட்டணத்தை பிடிக்க போரும் பொழுது யோசுவா சொல்றாரு, நீங்க போயிட்டு 5000 பேர் பட்டணத்தை சுற்றி பதிவிருங்கங்கிறாரு. பதிவிருங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பதுங்கி இருக்கணும், அமைதியா இருக்கணும், சத்தம் போடக்கூடாது. அந்த பட்டணத்தை சுற்றி வளைக்கணும். அப்போ அதற்கு என்ன பண்ணணும் நம்ம? அமைதியா இருக்கணும். சுதந்தரித்துக் கொள்வதற்கான ஐடியாக்கள சொல்லிக்கிட்டு இருக்கேன். எது இருக்கக்கூடாதுன்னா, அதிகமா பேச்சு இருக்கக்கூடாது சுதந்தரிக்கணும்னா. சரிங்களா? சோ அப்ப பதிவு இருக்கிறதுன்னா என்ன அப்படின்னா, அந்த பட்டணத்தை சுற்றி அமைதியா என்ன பண்ணுங்க? உட்காருங்கங்கிறாரு. 3 காரியத்த ஆண்டவர் சொல்றாரு. யோசுவா சொல்றாரு. 3 காரியத்திலயும் அமைதியா இருங்கன்றாரு. அப்போ நமக்கு ஆண்டவர் 2026ல நீங்க சுதந்தரிக்கணும்னா, சில தேவையில்லாத பேச்சுக்கள விட்டுட்டு அமைதியா இருங்க. சில தவறான பேச்சுக்கள், பெருமையான பேச்சுக்கள், மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய பேச்சுக்கள விட்டு அமைதியா இருங்க. 2வது கர்த்தரின் வார்த்தைய சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை சாதாரணமா எடுத்துக்கொள்ளக் கூடாது. இதையும் நான் நேற்றைய தினத்துல பேசினேன். நான் சுருக்கமா முடிச்சிடுறேன் பாருங்க. இத என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, எரிகோ கிட்ட இருக்கிறது எல்லாமே தீட்டானது. அத யாருமே எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா, நீ மாத்திரம் கிடையாது, இஸ்ரவேல் பாளையத்தையே நீ தீட்டுப்படுத்துவ அப்படின்ட்டாரு. அதற்கு பிறகு எல்லாருமே கேட்டாங்க அந்த வசனத்த எல்லாருமே ஒபே பண்ணாங்க. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருமே சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. யாருமே டச் பண்ணல. ஆனா ஒருத்தன் மாத்திரம் எடுக்கல. அந்த வார்த்தைய சாதாரணமா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டான்? பாபிலோனிய சால்வை எடுத்து வச்சுக்கிட்டான், தங்கத்த எடுத்து வச்சுக்கிட்டான், வெள்ளிய எடுத்து வச்சுக்கிட்டான். ஆண்டவருக்கு பயங்கர கோவம். ஒருத்தன் தப்பு பண்ணாரு. ஆனா முழு இஸ்ரவேல் ஜனமும் அடி வாங்குனாங்க. முழு இஸ்ரவேலுக்கு அது ஒரு தோல்வியா அமைஞ்சது. பாருங்க நம்ம யோசிக்கிறோம், நம்ம தானே பண்றோம் தப்பு. ஆண்டவர் சொல்றார், நீ பண்ணினா அது உன் பிள்ளைய பாதிக்கும். நீ பண்ணினா உன் குடும்பத்த பாதிக்கும். நீ பண்ணா உன் மொத்த குடும்பத்தையும் என்ன பண்ணும்? பாதிக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை சாதாரணமா எடுத்துக்கொள்ளக் கூடாது. 3வது இச்சிக்க கூடாது. என்ன காரியம்னா, அவன் பொண்ண வெள்ளி எடுத்தது கூட ஓகேங்க. 3வது ஒரு காரியத்த எடுத்தான். என்னன்னா, பாபிலோனிய சால்வை. பாபிலோனிய சால்வை அப்படியே கண்ணுக்கு ரொம்ப பார்க்கிறதுக்கு ரொம்ப காஸ்ட்லி. கண்ணுக்கு சும்மா பளபளன்னு இருக்கிற ஒரு சால்வை. அந்த சால்வை என்ன பண்ணிட்டான்? எடுத்து வச்சுக்கிட்டான். பாருங்க கண்களின் இச்சை. கண்களின் இச்சையை நம்ம என்ன பண்ணணும்? கவர் பண்ணணும். சோ இன்னைக்கு பார்க்க போற 2 புது பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வேற வேற மீட்டிங்ல. அதனால இன்னைக்கு மெயினா பார்க்கிற 2 பாயிண்ட், நாமே முடிவெடுக்க கூடாது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றார் 2026ல நீங்க ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணணும், ஒரு காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா, நீங்களா முடிவு எடுத்துற கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட என்ன பண்ணணும்? நம்ம கேட்கணும். என்ன கதைன்னு நான் சொல்றேன் பாருங்க. 40 வருஷம் முடிஞ்சிருச்சு. யோர்தான கடந்து வந்துட்டாங்க. எரிகோவ கடந்து வந்துட்டாங்க. அடுத்தது ஆயி பட்டணத்தை என்ன பண்ணிட்டாங்க? புடிச்சுட்டாங்க. அடுத்தது 4வது டார்கெட் அவங்களுக்கு. யார் அப்படின்னா, கிபியோனியர்களின் ஒரு பட்டணம். 4வது டார்கெட் கிபியோனியர்களுடைய பட்டணம். இந்த பட்டணத்தார் ரொம்ப அறிவாளிங்க. நல்லா கவனிங்க. ரொம்ப அறிவாளி. அவன் சொல்றான், அவங்க யோசிக்கிறாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்மளால என்ன பண்ண முடியாது? சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. கதை ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. யோர்தானை தாண்டி வந்தது, எரிகோ உடைச்சது, ஆயி பட்டணத்தை பிடிச்சது, இது எல்லாமே தெரிஞ்சு போயிருச்சு. அவங்க நினைச்சிட்டாங்க, இதுக்கு மேல இவங்க கூட எல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போயிருச்சு. தெரிஞ்சு போனோன்னு அங்க கிபியோன் பட்டணத்துல யார் இருந்தா அப்படின்னா, அவர்கள் ஏவியர்கள் இருந்தாங்க. யார் இருந்தாங்க? ஏவியர்கள். இவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால், இவர்கள் எல்லாம் துரத்தி விடப்பட வேண்டியவர்கள். யாரு? துரத்தி விடப்பட வேண்டியவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போனீன்னா ஒரு 7 ஜாதி இருக்கும். 7 ஜாதி 6 ஜாதி இருக்கும். ஏவியர்கள், ஏத்தியர்கள், எபூசியர்கள், கிர்காசியர்கள், கானானியர்கள், இந்த மாதிரி ஒரு 7 ஜாதி. இதுல துரத்தி விடப்பட வேண்டியவர்கள் இந்த ஏவியர்கள்ங்க. அப்போ இந்த ஏவியர்கள் ஒரு பிளான் போடுறாங்க. இவங்களை சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆனா இவனுங்க வந்தானுங்கன்னா நம்மளை கொன்னு நம்ம பட்டணத்தை என்ன பண்ணிடுவானுங்க? எடுத்துருவானுங்க. சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது மேலு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னா, நம்ம எங்கேயோ வெகு தூரத்துல இருந்து நடந்து வர மாதிரி ஒரு பிளானை போட்டு இவர்களிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணி ஒரு சத்தியத்தை வாங்கிடலாம், எங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு.
பாருங்க, எப்படி எப்படிலாம் தடை வருது பாருங்களேன். எப்படி எப்படிலாம் நமக்கு பிரச்சனை வருது. நம்ம சுதந்தரிக்கணும்னு ஆசைப்பட்டா, முதலாவது யோர்தான்ங்கிற ஒரு இயற்கையான ஒரு பிரச்சனை வருது. 2வது மற்ற மனுஷன் உண்டாக்குன ஒரு பிரச்சனை வருது. எரிகோ என்கிற ஒரு செவுர், எரிகோ என்கிற ஒரு மதில் வருது. ரொம்ப ஹார்டான, ரொம்ப ஹிட்டிங் ஹார்ட், மனசுல ரொம்ப ஹார்டா ஹிட் ஆகுற பிரச்சனை வருது. அதையும் நகர்ந்து போயாச்சு. அடுத்தது 3வது தானே ஏற்படுத்திக்கிட்ட பிரச்சனை. யாரு? ஆகான்கிறவன் தானே என்ன பண்ணிட்டான்? போயிட்டு இச்சித்து பொருள் வச்சு 3வது பிரச்சனைய வந்துட்டு சேர்த்துட்டான். 4வது பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்னா, தொரத்தி விட வேண்டிய பிரச்சனை அது. நமக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கவே கூடாது. அந்த பிரச்சனை வருது. ஆனா, அது தொரத்தி விட முடியாம அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம கூடயே ஃப்ரெண்ட் ஆவுறதுக்கு பிளான் பண்ணுது. புரிஞ்சுதா நான் சொல்றது? நாம் துரத்தி விடப்பட வேண்டிய பிரச்சனைகள், நாம் துரத்தி விட வேண்டிய காரியங்கள், நம்மகிட்ட ஃப்ரெண்ட் ஆகலான்னு சொல்லிட்டு வருது. இதுதான் பிளான். சோ, இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, சுட சுட அப்பத்த எடுத்துக்கிட்டு, கையில திராட்சை ரசத்த எடுத்துக்கிட்டு நடந்து வராங்க. நடந்து வரப்போ இவங்க பார்த்தோனே இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஒரு டவுட் வருது. என்ன அப்டின்னா, இவர்கள் வந்து ஏவியர்களாச்சே. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல அவங்க போடுற பிளான் என்ன அப்டின்னா, பாருங்க ஒரு தந்திரமான யோசனை பண்ணி 4வது வசனத்துல சொல்லுது, அவர்கள் ஒரு தந்திரமான யோசனை பண்ணி ஸ்தானாதிபதிகள் போல தம்மை காண்பித்து, பழைய ரெட்டுப் பைகளையும், பீறலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து, பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களிலே போட்டு, பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததும், பூசணம் பூத்ததுமா இருந்தது. பாருங்க, சத்துரு கூட பல நேரங்கள்ல ரொம்ப எக்ஸாக்ட்டா நம்மள ஏமாத்துறதுக்கு தயாரா வருவாங்க. இதுல கூட பாருங்க, எவ்வளவு பிளான் பாருங்க. தந்திரமான யோசனை. பழைய ரெட்டுப்பை, பொத்தலுமான திராட்சரசம், தங்கள் கழுத மேல வச்சு பழுது பார்க்கப்பட்ட பழைய செப்பல் போட்டுட்டு, எப்படியெல்லாம் ஏமாத்தி, பார்க்கிறதுக்கு ரொம்ப நாள் பிரயாணமா நடந்து வந்தவங்க மாதிரி, ஒரு லுக் ரெடி பண்ணிட்டு அவங்க வராங்க. வந்த உடனே அப்போது இஸ்ரவேல் மனுஷர்கள் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாமே குடியிருக்கிறவர்களாக்கும் நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம்? அவங்க வந்தோனே என்ன தெரியுமா கேட்கிறாங்க? எங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிடுங்க. எங்க கூட உடன்படிக்கை பண்ணிடுங்க. பல நேரத்துல நாம கூட சில நேரங்கள்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஆண்டவரே இந்த பாவத்தெல்லாம் நான் விட்டுடுறேன்ப்பா. இதெல்லாம் நான் விட்டுடுறேன். ரொம்ப பிராக்டிகலா சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் நான் விட்டுடுறேன். ஆனா, இது வந்து எனக்கு பாவம் மாதிரியே தெரியல ஆண்டவரே. இது எனக்கு எனக்கு நான் ரொம்ப பழகிட்டேன் இதுல. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பெரிய பெரிய பாவத்தெல்லாம் விட்டுட்டு, எனக்கு ஒரு சின்னதா அந்த ஒரு சினிமா பாட்டு பாடுறது மட்டும் அது அடிக்கடி வருது ஆண்டவரே. அது என்ன அதுல என்ன இருக்கு? அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அதுதான் உடன்படிக்கை. நம்ம ஆண்டவர்கிட்டயே டீலிங் பேசுறோம். இத மட்டும் நான் விட மாட்டேன். இது மட்டும் என்கிட்ட இருக்கட்டும். அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல நாம யோசிச்சிடுறோம். இவங்க சொல்றாங்க, நீங்க என்ன துரத்தி விட வேண்டியவன். அந்த சினிமா பாடல், சினிமா இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணிடணும்? துரத்தி விடப்பட வேண்டிய காரியம். ஆனா, அது மேல அது சொல்லுது, உடன்படிக்கை பண்ணிக்கோ என்ன. என்ன என்ன பண்ணிக்கோ? உடன்படிக்கை பண்ணிக்கோ. என் கூட சமாதானமா இரு. நான் உன் கூடயே இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றானுங்க. அப்ப இவன் சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க, நீங்க எங்க கூட குடியிருக்கிறவங்களாச்சே. எப்படி நாங்க உங்கள உடன்படிக்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பிளான் அப்படியே மாத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் உமக்கு அடிமைகள். அப்ப யோசுவா வர்றாரு. நீங்க எங்க இருந்து வரீங்க? அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, பிளான் படி நாங்கள் வந்து உங்களுடைய கர்த்தருடைய நாமத்தின கேட்டு, பிரஸ்தாபத்த கேட்டு நாங்க வெகு தூரத்துல இருந்து பிரயாணப்பட்டு வரோம். நீங்க 2 ராஜாக்கள முறியடிச்சீங்க இல்லையா? பெரிய பெரிய ராஜா சீகோன் என்கிற ஒரு ராஜா, ஓக் என்கிற ஒரு ராஜா. இந்த 2 ராஜாக்கள முறியடிச்சீங்க இல்லையா? அதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். எவ்வளவு பெரிய தேவன் உங்களுடைய தேவன். அப்படி இப்படின்னு பேசி, யோசுவாவுடைய மனசெல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க? கரைச்சுட்டானுங்க. இது எப்ப நடந்ததுன்னா, மோசேவுடைய காலத்துல நடந்தது. சீகோனையும், ஓக்கையும் கிட்டத்தட்ட
ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை எடுத்துட்டு வராங்க இவங்க. சீகோன், ஓக்கு, இந்த ராஜாக்கள் எல்லாம் நீங்க முறியடிச்சீங்கல்ல, அவங்க எல்லாம் எங்களோட எல்டர்ஸ், எங்களுடைய நாங்கெல்லாம் ஃபாலோ பண்ற ஒரு பெரிய லெஜெண்ட்ஸ். அவங்களையே நீங்க காலி பண்ணிட்டீங்களே. நாங்க யாரு? சாதாரணமான ஆளு. எங்க கூட உடன்படிக்கை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பிசாசு எல்லா கெட்டப்பும் போடுவான். எல்லா நடிப்பும் நடிப்பான். அந்த இடத்துல நீங்க விழக்கூடாதுங்க. பாருங்க, பல குடும்பங்கள் நாசமா போறது, பல குடும்பங்கள் வந்து சண்டை வர காரியங்கள், பல குடும்பங்கள் கெட்டு போறதுக்கான காரியங்கள் என்னன்னா, மற்றவர்கள் மேல இரக்கப்படுறது. அவங்க அப்படியே கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இரக்கப்படுவோம். அதெல்லாம் நடிப்புங்க. அவரவர்கள் தேவையை அவரவர்கள் பார்த்துக் கொள்வாங்க. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல வர பிரச்சனை என்ன வருதுன்னா, யாரோ ஒரு ஆளுக்கு நம்ம என்ன பண்றோம்? உதவி செய்றோம். உதவி செய்யறது தப்பு இல்லைங்க. ஆனா கணவனும் மனைவியும் சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா சரி. நான் கணவன் மனைவிக்கு தெரியாமல் சிலருக்கு உதவி செய்யறது, மனைவி கணவனுக்கு தெரியாமல் உதவி செய்யறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வரும்பொழுது தேவையில்லாத இரக்கப்பட்டு நம்ம எல்லாரையும் நம்பிடக்கூடாது. பாருங்க, யோசுவா இவர்களுடைய ஆக்டிங்ல என்ன பண்ணிட்டாரு? நம்பிட்டார். அப்போ இது உடன்படிக்கை. அவர் சொல்றாங்க, அவங்க பாருங்க, நாங்க வரும்போது அப்பத்த சுட சுட எடுத்துட்டு வந்தோம். இப்ப பாருங்க அப்படியே பூசண பூத்து என்ன பண்ணியாச்சு? போயிடுச்சு. நாங்க திராட்சை ரசம் எடுத்துட்டு வந்தோம். அந்த திராட்சை ரசம்லாம் இப்ப பாருங்க வழிஞ்சு கீழ விழுந்து போச்சு. இப்ப இருக்கிறது கொஞ்சம் தான் அப்படின்னாங்க. இந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு காரியம். என்ன காரியம்? நான் வசனம் சொல்லுது 14ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல. இவங்க கிட்ட வாங்கலாமா? வேண்டாமா? இவங்க கூட ஐக்கியம் வச்சுக்கலாமா? இவங்க கூட உடன்படிக்கை பண்ணலாமா? இந்த மாதிரியான காரியங்கள அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கல. வசனம் தெளிவா சொல்லுது. கர்த்தருடைய வாக்கை கேளாமல், கர்த்தரிடத்துல பர்மிஷன் வாங்காம, அந்த பூசணம் புடிச்ச அப்பத்த வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. பாருங்க, பண்ணதே தப்பு. அது கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சாப்பாடுக்கும் எப்பவுமே பிரச்சனை தாங்க. அது ரொம்ப எத பார்த்தாலும் சாப்பாடுன்னா ரொம்ப அலைஞ்சிட்டு போற மாரி தான் இஸ்ரவேல் ஜனங்க இருந்திருக்கிறாங்க. எங்களுக்கு அங்க இருந்திருந்தா வெங்காயம் கெடைச்சிருக்கும், வெள்ளை பூண்டு கெடைச்சிருக்கும். நாங்க சட்டி பக்கத்திலேயே உட்கார்ந்து சாப்பிடுவோம். எங்களுக்கு காடை வேணும், கறி வேணும். மன்னாவ பார்த்து சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு சாப்பாடா? மன்னா மன்னாவ பார்த்து சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு சாப்பாடா எங்களுக்கு? அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இந்த அப்பம் பூசணம் புடிச்சு போயிருக்கு. அந்த அப்பத்த வாங்கி என்ன பண்ணிட்டாங்க? பூசிச்சுட்டாங்க. பாருங்க, 2 காரியங்கள நான் சொல்றேன் இன்னைக்கு. 2 கூடாது. என்னன்னா, நாமே சுயமாய் முடிவெடுக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். 2வது எல்லாரையும் நம்பிடக்கூடாது. 2 காரியத்த கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஆண்டவரே, இத நான் செய்ய போறேன். பாருங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். யோசுவா எங்க தெரியுமா ஏன் தெரியுமா ஆயி பட்டணத்துல ஃபர்ஸ்ட் அடி வாங்குனான்? எரிகோவ ஜெயிச்ச மமத. எரிகோவையே ஜெயிச்சிட்டோம். இவன் என்ன ஆயி பட்டணம், சின்ன பட்டணம். 3000 பேர் இருந்தா போதும். அப்படின்ட்டு போனாங்க. அடி வாங்கிட்டு வந்தாங்க. சோ நம்ம யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட அனுமதி வாங்கணும். ஆண்டவர் ஓகே சொல்லணும். அதற்கு பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரொசீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவன் திருந்திட்டான். எப்போனா, அடுத்த ஒரு சண்டையில 5 ராஜாவ சண்டை போடுறப்ப என்ன சொல்லுவார்ன்னா, ஆஹ் சந்திரனையும் சூரியனையும் நிக்க வைப்பார் இல்லையா? அப்போ அது சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட பேசுவார் யோசுவா. ஆண்டவரிடத்துல பேசி ஜனங்களை நோக்கின்னு இருக்கும். அப்போ எந்த காரியம் பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும், சொல்லணும். அப்போ சுயமாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? முடிவெடுக்க கூடாது. இந்த கர்த்தருடைய வாக்கை கேளாமல் எப்படி அப்பத்தை வாங்கி புசிச்சாங்களோ,
அந்த மாதிரி நாம் என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூடாது. 2வது, எல்லாரையும் நம்பி விடக்கூடாது. வர்றதுக்கு சாப்பாடு இல்லாம வர்றதுக்கு பார்த்தோனே நமக்கு அப்படியே ஐயோ! இரக்க மனசு அப்பதான் நமக்கு என்ன பண்ணும்? பொங்கும். ஆனா அவன் யாரு? அவன் எப்படிப்பட்டவன்? அப்படிங்கிற காரியத்த நீங்க என்ன பண்ணணும்? பார்க்கணும். பாருங்க, துரத்தி விடப்பட வேண்டிய காரியம், அது நம்ம கூட வச்சுக்கிறோம். இந்த கிபியோனியர்கள, இந்த ஏவியர்கள வச்சுக்கிட்டதுனால என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறத சொல்றேன். வசனத்த நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க முடிஞ்சா எடுத்துக்கோங்க. 2 சாமுவேல் 21 1ஆம் வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிபியோனியர்கள்லாம் தாவீது முன்னாடி நிப்பாங்க. தாவீது கிட்டத்தட்ட ஒரு 1000, 600, 700 வருஷம் கழிச்சு நடக்குது. இந்த கிபியோனியர்கள் அப்பவே யோசுவா காலி பண்ணியிருந்தானாம். இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. கிட்டத்தட்ட 500, 600 வருஷம் கழிச்சு தாவீது கிட்ட இந்த கிபியோனியர்கள் நிக்கிறாங்க. எப்பவோ விட்ட பகை. என்ன நிக்கிறாங்கன்னா, அதுவும் என்ன ஆச்சுன்னா கவனிங்க, இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பஞ்சம். யாருனால? இந்த கிபியோனியர்களால. ஏன்னா ஆண்டவர் என்னைக்குமே உடன்படிக்கையை கனப்படுத்துகிறார். யோசுவா தெரிஞ்சோ தெரியாமயோ உடன்படிக்கை பண்ணிட்டாருங்க. உடன்படிக்கை பண்ணோம்னா அடுத்த நாள் வர்றாரு. தெரிஞ்சு போச்சு அடுத்த நாள் யோசுவாவுக்கு. இவனுங்க நம்மள ஏமாத்திட்டானுங்கன்னு. அதுக்கப்புறம் யோசுவா சொல்றாரு, நீ நீங்க என்ன பண்ணணும்னா வாழ்க்கை ஃபுல்லா எங்க கூட இருங்க. நாங்க அழிக்க மாட்டோம். ஏன்னா உடன்படிக்கை பண்ணிட்டோம். அழிக்க மாட்டோம். நீங்க தேவாலயத்துக்கு விறகு எடுத்துன்னு வந்து, தண்ணி எடுத்துன்னு வந்து அந்த வேலைய பண்ணுங்க அப்படின்னு விட்டாரு. சரி. அவனுங்க உயிர் பிழைச்சு போயாச்சு. 500, 600 வருஷம் கழிச்சு சவுலு கிபியோனியர்களை கொல்ல பார்த்திருக்கான். அதற்காக ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஒரு பஞ்சத்தை உண்டாக்குறார். ஏன்னா உடன்படிக்கையை மதிக்கிற ஒரு தேவன். எந்த உடன்படிக்கையா இருந்தாலும் மதிக்கிற ஒரு தேவன். அப்ப தாவீதுக்கு முன்னாடி இவங்க நிக்கிறாங்க. தாவீதுக்கு முன்னாடி நின்னு தாவீது கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, கிபியோனியருக்கு சவுல் செய்த துரோகத்தினால தான் இந்த பஞ்சம். அப்ப தாவீது கேட்கிறாரு, என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறப்போ கிபியோனியர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு எதுவும் தேவையில்ல. சவுலுடைய குமாரர்கள் 7 பேரை நான் கொல்லணும். பாருங்க, சவுல் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. எங்கேயோ யோசுவா செஞ்ச ஒரு சின்ன தவறு, அவங்கள கொல்லாம அவங்கள சேர்த்துக்கிட்ட ஒரு தவறு, வேற வழி இல்ல உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. 7 சவுலின் குமாரர்களை அங்க கொன்னு போடுறாங்க. தாவீது கொன்னு போடுறான். ஏன்னா இந்த கிபியோனியர்களுக்காக. அவன் யோசுவா செய்த உடன்படிக்கைக்காக. அப்போ நம்ம ஏதோ ஒரு சாதாரண ஒரு உடன்படிக்கைன்னு பண்ணிடுறோம். நிறைய பொருத்தனைகள் பண்றோம். அது யாரையும் நம்பி விடக்கூடாதுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க 2026ல. யார நம்பணும், யார நம்பக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இன்னொன்னு, கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். அவர்கள் வழியில கொண்டு வந்தது என்ன தெரியுமா? அப்பமும் திராட்சை ரசமும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பமும் திராட்சை ரசமும் நீ என்கிட்ட இருந்து தான் வாங்கணும். ஏன்னா நானே ஜீவாப்பம். என்னுடைய ரத்தம் தான் திராட்சை ரசம். நீ என்கிட்ட தான் உடன்படிக்கை பண்ணணும். யாரோ ஒருத்தன் சத்துரு அந்த மாதிரி பிளான் பண்ணி ஆக்ட் பண்ணி அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்துட்டு வந்து உன் முன்னாடி நின்னானா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அப்பத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் உடன்படிக்கை பண்ணப்பட வேண்டிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் நம்ம மாதம் பிறந்தோன முதல் வாரத்துல நாம என்ன பண்றோம்? முதல் வாரமோ 2வது வாரமோ நாம அப்பத்தையும் ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் என்ன பண்றோம்? நம்ம பானம் பண்றோம். சோ அந்த உடன்படிக்கை ஆண்டவரோடு கூட இருக்கணும். மற்றவர்களோடு கூட என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. சோ இன்னைக்கு ஆண்டவர் 5 கூடாது சொல்றாரு. 2026ல நீங்க சுதந்திரிக்கணும்னா இந்த 5 கூடாது. என்னது அப்படின்னா, நிறைய பேச்சு இருக்கக்கூடாது. கர்த்தரின் வார்த்தையை சாதாரணமாக எண்ணக்கூடாது. 3வது இச்சிக்க கூடாது. 4வது நாமே முடிவெடுக்க கூடாது. 5வது எல்லாரையும் நம்பிவிட கூடாது. சரிங்களா? கர்த்தர் 2026ல உங்களை அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். இன்னும் வரப்போகிற 2, 3 வாரங்களையும் நாம் என்ன பண்ணுவோம்? ஆயத்தப்படுத்துவோம். 2026ல சுதந்திரிக்க போகிறதற்கு நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.